Hello Pudiyugam viewers, welcome to Collywood Uncut with me Farana. Cinema அப்படின்றது ஒரு fantasy world. Director-ஓட மனசுல என்ன விஷயங்கள் இருக்கோ அத நிஜமா கேமரா முன்னாடி கொண்டு வரது யாரு? நம்ம கேமராமேன்ஸ் தான் இல்லையா? சோ இந்த மாதிரி கேமரா, லைட்டிங் இந்த மாதிரி சினிமாவை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க கண்டிப்பா ஆசைப்படுவீங்க. சோ அத பத்தி சொல்ற ஷோ தான் நம்ம Collywood Uncut. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போகலாம். Camera, rolling, music! 1, 2! பழம்பெரும் இயக்குனரான மித்ராதாஸ் அவர்களுடைய 101st பர்த்டே இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ் சினிமா இயக்குனர் சங்கம் சேர்ந்து நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு பாராட்டு விழா வேற வச்சாங்க. அந்த ஸ்பெஷலான ஃபங்க்ஷனை தான் இப்போ நம்ம Collywood Uncutல பார்க்க போகிறோம். என் வாழ்விலேயே இவ்வளவு பெரிய ஆள்களெல்லாம் கூடி பெரிய ஸ்டெல்லார் ஸ்டார்ஸ், சாதாரண ஸ்டார்ஸ் இல்லை, அவ்வளவு ஸ்டார்ஸுகள், ஸ்டாரான இயக்குநர்கள் கூடி எனக்கு இவ்வளவு பெரிய வாழ்த்துக்களை அடித்தது. இதுதான் என்னுடைய பெரிய 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 ஆசீர்வாதம். எனக்கு கொடுக்கும் இவ்வளவு பெரிய இது கடவுளின் பிரார்த்தனையாலே வந்து சொன்ன மாதிரி, கடவுள் பிரார்த்தனையினால தான் இந்த இவ்வளவு பெரிய விழா. நீங்களெல்லாம் வந்து கூடி என்னை இவ்வளவு கௌரவப்படுத்தியிருக்கிறீர்கள். இந்த மாதிரி என் ஆயுசிலேயே யாரும் என்னை கௌரவப்படுத்தினது கிடையாது. இவ்வளவு பெரிய ஆளுகள் கௌரவப்படுத்திருக்கின்றனர். இதற்காக நான் மிக மிகவும் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆராதிக்கிறேன். திரு மித்ராதாஸ் அவர்களை கௌரவிக்கிறது வந்து உண்மையிலே எங்கள் சங்கத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கௌரவமாக நான் கருதுகிறேன். அவங்களுடைய டாக்டர் வந்து சில மாதங்களுக்கு முன்பு என்னை வந்து நம்ம யூனியனில் வந்து சந்தித்தாங்க. அப்போ அந்த மாதிரி 100 ஆண்டுகளை கடந்து இன்னும் திரைப்படத்துறையிலையும் ஆர்வமாக இருக்கார், எல்லா படங்களையும் அவர் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர்றாரு அப்படின்ற தகவல் முதற்கொண்டு சொன்னாங்க. அவங்கள எந்த வகையிலையாவது நீங்கள் கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், மேடம் இது எங்களுடைய கடமை. இது வந்து அவரை பற்றிய தகவல்கள் முந்தையே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் D40 ஃபங்க்ஷன்லேயே ரொம்ப கௌரவப்படுத்தியிருப்போம். பரவாயில்ல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த 100 ஆண்டுகளை கடந்த பிறகு இந்த விழா எடுப்பது எனக்கு தெரிஞ்சு இந்திய திரைப்படத்துறையிலேயே இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். 100 ஆண்டுகள் கடந்து ஒரு அதிசயமாக நம் முன்னே அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய இயக்குனர் மித்ராதாஸ் அவர்களே, ஒரு காலத்தில் நான் வேலை தேடி சென்று அலைந்து திரும்பி வந்தேன். நம்ம CV ராஜன் அவர்கிட்ட வேலைக்கு தேடி போயிருக்க, அவருக்கு தெரியாது. என்ன இளைஞராக அப்போ இளைஞர்கள் டேரக்டர் ரொம்ப கஷ்டம், வயசானவங்க மாதிரி டேரக்டர் ஆகுங்க. அப்போ ரொம்ப இளைஞராக வந்தவர் இவர், முத்துராம ஒரு 2-3 பேர் தான். அப்போ போய் இவர்கிட்ட போய் இளைஞராக இருக்கார், இவர்கிட்ட போய் வேலை கேட்கலான்னு போனேன். அவங்க ஏதோ திரும்பி வந்துட்டு வரன்னு போயிட்டார். அதெல்லாம் சொல்ல முடியாது. இது என்னது ஒரு கனவு பிரதேசம், இந்த பூமியே ஒரு கனவு. நான் தான் சொல்லுவேன், கனவு பூமியில் பிறந்து நாம் ஒரு கனவுக்குள் நுழைகிறோம். சினிமா இது செகண்ட் ட்ரீம். அது ரெண்டுமே கனவும் நம்ம கையில் இல்லை. அது என்ன, இந்த டிராவலிங் நதி வழி போக்குத்தான் நான் சொல்லுவேன். நத்திங் வி ஆர் டூயிங், நம்ம எதுவுமே செய்யறதில்லை. நாம் நினைக்கிறோம் நம்ம தான் செஞ்சுருக்கோம், கிடையவே கிடையாது. தண்ணி இங்கேருந்து கொஞ்சம் சேரும், இங்கே சேரும், அது போயிட்டே இருக்கும். பள்ளம் இருந்தால் கீழே விழும், மேலே போகும், நீர்வீழ்ச்சியாக. இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் தி எர்த். நமக்கு நாம தான் கிழிச்ச 16 வெள்ளி, நாம தான் முதல் முறையாக, இதெல்லாம் கிடையாது. அது வழியில் பண்ணோம். அதுபோல் மிகப்பெரிய நதியாக அவர் வந்து இங்கே நிற்க. ஒரு கலைஞனுக்கு வயது கிடையாது.
நம்ம டைரக்டர் யூனியனில் இப்போ பண்ணும்போது நேற்று கூப்பிட்டார், விக்ரம் கூப்பிடும்போது இவர் தான் கிருஷ்ணன், இவர் வந்து தியாகராஜ பாவதற்கு கடைசி படம் டைரக்ட் பண்ணவர் ஐயா மித்ராதாஸ் அவர்கள். அதில் சிறப்பு என்னன்னா 100 தாண்டிட்டார், 107 வயசுன்னு ஒரு கேள்வி. இப்போ பார்த்துக்கிட்டா நல்லது, 107 இருந்தால் இப்படி தான் இருப்போம் போல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நான்லாம் 107க்கு இருக்க போகிறதில்ல, அதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் பார்க்கலாம் இல்லை. ஆனால் நான் மிகவும் பாராட்டுகிறேன். இது வந்து ஆல் இண்டியா லெவலில் வேற எந்த இடத்துலையுமே செய்யாத ஒரு இது விஷயம். இவ்வளோ பெரிய சீனியரை கொண்டாந்து நாட் ஓன்லி அ சீனியர் டைரக்டர், அவர் ஆக்சுவலாக என் அறிவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், இவர் தான் ஓல்ட் அந்த சிட்டிசனில் நம்பர் 1ல் இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் 107 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அது ஒரு டைரக்டர் வாழ்ந்திருக்காருன்னா எனக்கு ஆச்சரியம். அப்படின்னா ஏன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருந்திருக்குன்னு தான் அர்த்தம். அதுக்கு தான் சொல்றேன் நான். எனக்கு தெரிஞ்சு நான் 2 பேரை தான் 100 வயசுக்கு மேல பார்த்துருக்கேன். ஒரு பெண், அப்புறம் ஒரு ஆண். பெண்ணுங்கிறது எங்க ஒய்ஃபோடைய அத்தை. அவங்க சாகும்போது 104 வயசு. அவங்கள்ட்ட நான் கிட்டத்தட்ட அவங்களோட ஒரு 10 வருஷம் டிராவல் பண்ணேன், கடைசி 10 வருஷம். எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் யாராவது பக்கத்து வீடு கட்டிட்டாங்கன்னா வந்து அந்த வீடு அவங்களே கட்டின மாதிரி அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. யாராவது அந்த தெருவில் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டாங்கன்னா அவங்க போய் சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க அவங்ககிட்ட இருக்கிற காசு வச்சு. அப்போ நான் அவங்ககிட்ட ஒன்னே ஒன்று தான் லேர்ன் பண்ணேன், மற்றவங்க சந்தோஷத்தை தன் சந்தோஷமா பார்க்க தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நானும் எனக்குள்ள சில சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்துச்சு. அந்த சந்தோஷம் தான் அவங்கள 104 வயசு வரைக்கும் கொண்டு சென்றிருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன். பட் அவங்கள்ட்ட தெளிவா நான் கேட்கல. எதா இருந்தாலும் சிரிப்பாங்க, பார்க்கும்போது சிரிப்பாங்க, போயிட்டு வரஞ்சுனா கூட சிரிப்பாங்க. நீங்க தப்பா இருக்குதுன்னு சொல்ல அவங்க வந்து இளவு வீட்டில் கூட சிரிச்ச மாதிரியே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாவு, பிறப்பு, இறப்பு, சந்தோஷம் எல்லாம் ஒரே மாதிரியே எடுத்துக்கிட்ட ஒரு ஆளா தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆண்ல நான் 100 வயதை தாண்டிய ஒரு பார்க்கறது வந்து இயக்குனர் மித்ரதாஸ் ஐயா தான். ஐயா அவர் இருக்கிற காலத்திலே நம்ம இருக்கிறோன்ற சந்தோஷமான விஷயம். அவரோட குடும்பத்தார் நன்றி. அவரை நான் பார்க்கறது அதிசயம். நம்மளாம் MK தேர்வு படத்தையே பார்த்து கிடையாது, அவரை பார்க்கறது பெரிய விஷயம். அவர் வந்து பார்த்ததில்லை, நீங்க பார்த்துறீங்க. MKT கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. எந்த MKT இப்போ ஒருத்தர் அவர் இல்லை. உண்மையில அவர்கிட்ட அசிஸ்டன்ட் இருந்தாலும் சந்தோஷமா தான் இருந்திருக்கும். அப்படி ஒரு நல்ல விஷயம் அது. ஐயா இன்னும் மேலும் சிறக்க வாழ வேண்டும் வேண்டி விடைபெற நன்றி, வணக்கம். இப்பெல்லாம் 100 நாள் படமே வர்றதில்லை. இது வந்து என்னன்னா இதுக்கு மேலே அவங்களை வந்து என்னன்னா இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழணும்னு சொல்லி எல்லாம் வாழ்த்துறது வந்து தயவு செஞ்சு எனக்கு பர்சனலா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அவங்க நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, அவங்க பேரம்பேத்தி எல்லாமே எடுத்திருக்காங்க, நல்ல முகத்தோட நல்ல சிரிச்ச முகத்தோட எல்லாருமே இருக்காங்க. இந்த ஆரோக்கியத்தோட அவங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துல என்னென்ன சரியான நேரத்துல நிகழணுமோ அது நிகழ்ந்து ரொம்ப சந்தோஷமா அவங்க வந்து இதே ஆரோக்கியத்தோட அவங்க போய் அவங்க வந்து கடவுளுடைய அனுகிரகத்தோட அவங்க வந்து நல்ல காலகட்டத்தில் எல்லாமே நடக்கணும். அதுதான் ஒரு சில விஷயங்கள். இந்த நடந்து வந்துட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, இந்த நடமாடுற தெம்பு இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே நிகழ்ந்துடணும். அதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். நடு இரவு அப்படின்ற படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை பற்றின ஹைலைட்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது 12 ஹார்ஸ்லேயே எடுத்து முடிச்ச சாதனை பண்ணாங்க இந்த படத்தை. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு த்ரில்லர் மூவி இப்படின்ற விஷயங்கள்லாம். இப்போது இந்த படத்தோடைய ட்ரெய்லர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஆவலாக காத்துக்கிட்டு இருப்பீங்க, பார்க்கலாம். நான் ஸ்ரீநிஷா பேசுகிறேன். நடு இரவு படத்தோட ஒரு ஹீரோயின். நான் 12 மணி நேரத்தில் எடுத்த படம். இந்த படத்தோட நேம் வந்து நடு இரவு. ஒரு பயங்கரமான த்ரில்லிங் ஷோங்க இது. இந்த படத்தில் வந்துட்டு ஒரு இன்ச்சும் வந்துட்டு நாங்கள் ரொம்ப ரசித்து எடுத்தோம். சொல்கிறதுக்கே இல்லை, ரொம்ப த்ரில்லிங்கான படம் அது. இந்த படத்தில் ஒரு கதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே செத்துருவாங்க. லாஸ்ட்டு பேயாக வர்றது நான் மட்டும்தான். லாஸ்ட்டு பேயாக வந்து என்னோட லவ்வராக கௌதம், நான் வந்து காவ்யா கேரக்டர் பண்ணேன். லவ்வராக பண்ண அந்த பையனை வந்துட்டு நான் கொலை பண்ணிடுறேன்.
கொலை பண்ணி மாடியிலேருந்து இழுத்துட்டு வர்றது வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். எனக்கு சான்ஸே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தை எப்படி சொல்கிறதுன்னு, நீங்கள் மக்கள் எல்லோரும் வந்து இந்த படம் வெளியில் வந்தோடனே எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க, பார்க்கணுன்னு நான் ரொம்ப விரும்பி ஆசையோடு கேட்டுக்கிறேன். ஹலோ, என் பேர் மீனாட்சி. நடு இரவு மூவியில் நான் ஹீரோயினாக கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த மூவி வந்து ஃபுல் ஹாரர் மூவியாக இருக்குது. இல்லை சாங்ஸ் இதுவுமே இல்லை, பட் 12 ஹவர்ஸில் எடுக்கப்பட்டது. ஈவினிங் 6 o'clock டு மார்னிங் 6 o'clock முடிஞ்சாங்க. அப்புறம் வந்து இந்த கேரக்டர் உள்ள வந்து நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்னென்னா, ஷூட்டிங்கில் நாங்கள் வந்து ஒரு வீட்டில் வந்து நாங்கள் அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். பிகாஸ் ஆஃப் வந்து என் ஃப்ரெண்டு மேரேஜ்க்காக அங்கே வந்து அந்த எங்களோட கார் வந்து எங்களோட வந்து ப்ராப்ளம் ஆகிடுறது. அப்போது வந்து நாங்கள் என்ன அந்த பங்களோவில் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். ஸ்டே பண்ணும்போது அங்கே ஏற்கனவே வந்து ஒரு கோஸ்ட் இருக்குது, அது எங்களுக்கு தெரியாது. அந்த கோஸ்ட் வந்து எங்களை ஒருத்தராக சாவடிக்கிறது. ஸோ வந்து இதில் வந்து என்னென்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னால் வந்து ஏற்கனவே அந்த கோஸ்ட் வந்து அவங்கள வந்து ஏற்கனவே கொலை பண்ணியிருக்காங்க. அதை வந்து எங்களை ரொம்ப பழி வாங்கிட்டு எங்களை எல்லாருமே கொடூரமாக சாவடிக்கிறது. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பப்ளிக். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ ஸோ மச். மை நேம் இஸ் மோனிகா. நான் நடு இரவு படத்தில் பேயா நினைக்கிறேன். உங்கள் எல்லோரையும் பயம் புத்த போகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரு போய் பாருங்கள். வணக்கம், என் பேர் புதுகை மாரிசா. நடு இரவு படத்தோட இயக்குனர் நான் தான். இந்த படத்தை ஜெயலட்சுமி மூவி சார்பாக விஎஸ் மோகன்குமார் சார் தயாரிக்கிறாரு. இந்த படத்துடைய கதை வந்து ஒரு 3 ஜோடிகள் வெளியூருக்கு போய் அங்கே தங்குறதுக்கு இடம் இல்லாமல் ஒரு காட்டுப்பங்களாவை தேர்ந்தெடுத்து தங்குறாங்க. அந்த ஒரு நைட்டு அங்கே உள்ள பேய் அவங்கள எவ்வளோ சித்திரவதை பண்ணுது, அவங்க எல்லாருமே உயிரோடு அங்கேருந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் கதை. ஆர்ஆர் மூவிங்கிறதுனால ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். இந்த படத்தில் புதுமுகங்களை தான் நடிக்க வச்சுருக்கேன். சுதாகர், ஹிரீஸ், அருண் 3 ஹீரோவும், மீனாட்சி, ஸ்ரீனிசா, ஆயிஷா என்ற 3 ஹீரோவும் ஹீரோயினும். இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் மோனிகா என்ற சிறுமி நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை பற்றி சொல்லப்போனால், இந்த படத்தில் இசையமைப்பாளர் வந்து ஆர் ரமேஷ்குமார் சார் பண்ணியிருக்கிறாரு. எடிட்டிங் வந்து விஜய் ஆனந்த், ஒளிப்பதிவு ராம்பிரகாஷ் சார் பண்ணியிருக்கிறாரு. மிக விரைவில் இன்றைக்கி நம்ம வந்து இந்த படத்தோட ட்ரெய்லரில் இருக்கிறோம். மிக விரைவில் இந்த படத்தினுடைய வெளியீட்டு விழாவில் நம்ம மீட் பண்ணுவோம். நீங்கள் எல்லோரும் தேட்டரில் போய் படம் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தருவீங்க நம்பிக்கையோடு. வணக்கம். இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் மோகன்குமார் சார், ஜெயலட்சுமி மூவி சார்பில் மோகன்குமார் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் புதுகை மாரிசா. இந்த படம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு படம். இந்த படத்தில் நான் ஹீரோ பண்ணியிருக்கேன். இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான த்ரில்லர் படம். ஏற்கனவே 24 ஹவர்ஸில் தமிழ் சினிமாவில் ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் நாங்கள் பிரேக் கொடுக்கணுன்றக்காக தமிழ் சினிமாவில் 12 ஹவர்ஸில் இந்த படம் டோட்டல் டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படம் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் படமாக வரும். மீடியாக்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். ஜெயலட்சுமி மூவிஸுடைய ப்ரொடியூசர் விஎஸ் மோகன்குமார் பேசுகிறேன். நாங்கள் இந்த நடு இரவு என்ற படத்தை 12 ஹவர்ஸில் எடுத்து சாதனை பண்ணியிருக்கோம். இது 60 வருட சினிமா வரலாற்றில் புது முயற்சி. டாக்டர் புதுகை மாரிசா இது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. முழுக்க முழுக்க பேய் படம்ன்றதால த்ரில்லிங்காக பண்ணியிருக்கோம். இதை வந்து வெகு விரைவில் திரையரங்கு வரும்போது நீங்கள்லாம் பார்த்து ரசிக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். ஓம் சாந்தி ஓம்னு ஹிந்தியில் ஷாருக் கான் நடித்த ஒரு சூப்பரான திரைப்படம் இருக்குது. ஸோ அதே டைட்டிலோட இப்போ நம்ம ஹீரோ ஸ்ரீகாந்த் இன்னொரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஓம் சாந்தி ஓம் திரைப்படத்தோடைய ஆடியோ லான்ச் நடந்ததுங்க. அங்கே நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் பாருங்கள். தயாரிப்பாளரும் இயக்குனரும் என்னுடைய அலுவலகம் வந்திருந்தாங்க. அவர் என்னுடைய நண்பர், சிங்கப்பூரில் கப்பல் கட்டுற தொழிற்சாலை அந்த தொழில் செய்துட்ருக்காரு. அதே போலவே இயக்குனர் பிரபாகர் அவர்களும் என்னுடைய நண்பர் இயக்குனர் ராஜேஷோட இணை இயக்குனர். அதனால் அவர் வரும்போது நான் 2 பேர்கிட்ட உரிமையாக கேட்டேன். நான் இந்த படத்தில் எல்லா பாட்டையும் நானே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. உடனே அவர் சொன்னார், பேமெண்ட் அப்படின்னாரு. பேமெண்ட் என்ன சார், நம்ம பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு பல வருடங்களாக அவர் தெரியும். அவருடைய முந்தின படத்துக்கு நான் எழுதியிருக்கேன். இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு மழை துளி அழகான ஒரு பாட்டு. அது இங்கே ஸ்க்ரீன் பண்ணல. மழை துளி அழகா இவள் அழகா, மனசுக்குள் கேள்வி ஒன்று கேட்டேன், இவள் மனம் போல் மழை துளி ஈரமில்லை,
மஞ்சள் வெயில் அழகா இவள் அழகா விழிகளில் கேள்வி ஒன்று கேட்டேன் இவள் முகம் போல் வெயிலது ஜொலிக்கவில்லை என்று அந்த பல்லவி தொடங்கும். நண்பர் பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு வரி சொல்லும் போதும் ரசித்து ரசித்து அதை அழகாக எழுதுவார். உடனே எழுந்து வந்து கை கொடுப்பார். பிரமாதம் அப்படின்னு சொல்லுவார். அருமைச்சந்திரன் சார் வந்து சொன்ன மாதிரி எல்லாம் அவர் வந்து ஒருத்தர் நம்பினார் அண்ட் கூட இருந்தவரை வந்து லெட் டவுன் பண்ணுறாரு. அந்த வழியில் வந்து சில பேர் வந்து விட்டு கொடுத்து போயிடுவாங்க. எனக்கு பிடிச்ச விஷயம், சில பேர் ஜோக்காக சொல்லுவாங்க என்ஆர்ஐனா நான் ரிலையபிள் இண்டியன், மோஸ்ட் ரிலையபிள் இண்டியன். ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அந்த நேரத்தில் ஒரு நல்ல கண்டென்ட்டை லெட் டவுன் பண்ணக்கூடாதுன்னு வந்து முழு மனசு போட்டு ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு நல்ல அவுட்புட் கொடுத்துருக்காரு. அண்ட் ஐ திங்க் அதுக்கான பரிசு வந்து இயக்குனர் சூரிய பிரபாகர் அவர்கள் வந்து நல்ல படத்தை கொடுத்துருக்காரு எனக்கும் தயாரிப்பாளருக்கும். இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன அப்படின்னா, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இட்ஸ் பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட், விஷுவலாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ எதனா தவறுகள் நடந்திருந்தாலும் அந்த தவறுகள் எல்லாமே வந்து நல்ல கதையிலையும் நல்ல படத்துலையும் வந்து மறந்துடலாம். நம்மளாலையும் 4 பேர் இன்ட்ரடியூஸ் ஆகணும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு எப்படி நம்மளை அறிமுகப்படுத்தினாங்க. ஐ ஹோப் எல்லாரும் இன்னும் வந்து நிறைய இயக்குநர்கள் வரணும். இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல ஒரு இயக்குனர் கிடைச்சிருக்கார் சூரிய பிரபாகர் அவர் மூலிமா. ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு அருமைச்சந்திரன் சார். நல்ல இயக்குனர் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நான் கௌதமி சௌத்ரி பேசுகிறேன். Firstly, I thank to my director Surya Prabhakar sir and my co-star Srikanth. Thanks for giving me this opportunity in Om Shanti Om movie. It's really entertainment movie, love plus comedy and sentimental movie. Please, all of you must watch in theaters. And thanks for Pudiyugam channel. Thanks for media. I've had a wonderful time shooting for all the songs of the film and the whole film in general. I think the producer, my co-star Srikanth and the director, the entire crew has been really warm and friendly to me throughout the shooting. I've had a wonderful time and I'm glad that this is one Tamil film that has come in my hand. And I really hope the audience really likes all the songs, and because we've put in so much of hard work and effort in it, and I hope the end result is nice and everyone likes it. Thank you. இந்த ஓம் சாந்தி ஓம் படம் என்ன மாதிரி ஜானர் என்ன, இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது உங்களுடைய முன்னோர்களுக்கு முன்னோர்கள் அத்தனை பேருமே உங்கள் பக்கத்தில் இருந்து உங்கள் கூடவே 24 மணி நேரம் உங்கள் கூடவே இருந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுறாங்க அப்படின்ற எண்ணத்தை இந்த படம் தோற்றுவிக்கும். இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் இந்த படத்தை நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, இன்னைக்கு காலிவுட் அன்கட் இதோட முடிஞ்சது. இதே மாதிரி அடுத்த ஷோவில் நாங்களே மறுபடியும் நிறைய வேறு இன்ஃபர்மேஷன்ஸோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.